அனைவருக்கும் வணக்கம். ஒக்காபுலரி சீரீஸ்க்கு வேர்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நேற்று ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ட்ரெய்லரில் இருந்த சில வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில சென்டென்சஸும் பார்க்க போகிறோம். அந்த சென்டென்சஸ்லாம் எந்த டென்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேர்ட் டெய்டி, DEITY அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம். அதில் ஃபேமிலி டைட்டி அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, குல தெய்வம். நெக்ஸ்ட் வேர்ட் போரிட்ஜ். போரிட்ஜ் அப்படின்னா கூல். அடுத்து தேர்ட் ஒன் ரிச்சுவல்ஸ். ரிச்சுவல்ஸ் அப்படின்னா சடங்குகள். அடுத்து நெக்ஸ்ட் வேர்ட் டிவோஷன். டிவோஷன் அப்படின்னா பக்தி. இப்போ நம்ம டிவிலெல்லாம் பார்த்துருப்போம், டிவோஷனல் ரவுண்ட் அப்படின்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, சாமி பாட்டுக்கு ஆடுறது அந்த மாதிரி, அதான் டிவோஷன், பக்தி. நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ரெலிஷ். ரெலிஷ்னா ருசித்து சாப்பிடுதல். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி பண்ணுறது, அதுக்கு நம்ம ரெலிஷ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ஆபன். AUBURN. ஆபன்னா இது ஒரு கலரை குறிக்கும். ரெட்டிஷ் ப்ரௌன் அல்லது கோல்டன் ப்ரௌன். இப்போ எண்ணெய் தேய்க்காம முடியெல்லாம் செம்பட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் தான் ஆபன். அடுத்து சில சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஒரு சென்டென்ஸ் வரும், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மாட்டேன், செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன், இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஐ வில் நெவர் ட்ரிங்க். நான் குடிக்கவே மாட்டேன். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும், இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி. அடுத்து he is dangerous. அதாவது he is good, he is bad, இதெல்லாம் நம்ம பி வேர்ப்ஸை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தோமா, அதே மாதிரி he is dangerous, அவன் டேஞ்சரான ஆளு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டென்ஸ்க்கு வர போகிறோம். இந்த சென்டென்ஸை பார்த்தோன்னே நீங்கள் கரெக்டாக சொல்ல போகிறீங்க, have you seen him. அவனை பார்த்துருக்கீங்களா. ஸோ இது எந்த டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது, கொஷின் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஹாவ் முன்னாடி வரும், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஹாவ் யூ சீன் ஹிம், அவனை பார்த்துருக்கீங்களா. அடுத்து இதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது, காட் ஹேஸ் கால்ட் அஸ். கடவுள் நம்மளை கூப்பிட்டு விட்டால். ஸோ கூப்பிட்டு விட்டால், சென்று விட்டால், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம். ஸோ காட் ஹேஸ் கால்ட் அஸ். அடுத்து இதில் ரெண்டு ஃப்ரேசல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ராப் அப், புட் டவுன். ப்ராப் அப்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் கீழே விழாமல் அதை தாங்கி பிடிக்கிறது, தூக்கி பிடிக்கிறது. அதே மாதிரி புட் டவுன் இதுக்கு ஆப்போசிட், அதாவது ஒரு விஷயத்த கீழே தள்ளி விடுறது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இன் ஹிந்துசம் தெர் ஆர் மெனி டெய்டிஸ். இந்து மதத்தில் நிறைய கடவுள்கள் இருக்கின்றன. இப்போ அடுத்து ஏதாவது ஒரு கடவுள் பேரை சொல்லிட்டு ஹீஸ் ஆர் ஃபேமிலி டைட்டி, ஷீஸ் ஆர் ஃபேமிலி டைட்டி, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். போரிட்ஜ் இஸ் அ ஈஸி டிஷ் டு குக். சமைக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியான உணவு. அடுத்து போரிட்ஜ் இஸ் அ நியூட்ரிஷனல் டிஷ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்த சென்டென்ஸ் ஷி ஹாஸ் பியூட்டிஃபுல் ஓபன் ஹேர். இப்போ இந்த வார்த்தையை வச்சு வேற சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? ஷீ colored her hair in auburn red. அவளோட ஹேரை அந்த ஆபன் கலரில் கலரிங் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து டிவோஷன்கிற வார்த்தையை வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ வில் டூ மை ஒர்க் வித் டிவோஷன் அண்ட் சின்சியாரிட்டி. அடுத்து வி ஷுட் ஆல் ஹாவ் டிவோஷன் டு அவர் கண்ட்ரி. அடுத்து ரெலிஷ். ஐ ஏட் த கேக் வித் ரெலிஷ். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன், ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டேன், அந்த மாதிரி சொல்கிறது. இப்போது ரிச்சுவல்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்னு பார்க்கலாம். ஆர் இந்தியன் வெட்டிங் ரிச்சுவல்ஸ் ஆர் ஃபேமஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நம்மளோட இந்திய திருமண சடங்குகள் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம புட் டவுனுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். புட் டவுனுங்கிறத பொறுத்த அளவுக்கு நிறைய மீனிங் அதுக்கு இருக்குது. அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட மீனிங் வேறுபடும். ஒரு விஷயத்த கீழே போடுறது, கீழே போட்டு தள்ளுறது, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அதுவாக இருக்கலாம். அல்லது இப்போ ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதை அடக்கிறது, நிறுத்துறது, அந்த மாதிரி மீனிங்காக இருக்கலாம். அல்லது எழுதுறது, அந்த மீனிங்கும் வரும். அல்லது
கொல்றது அந்த மீனிங்கும் வரும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் பார்க்கலாம். ப்ளீஸ் புட் டவுன் யுவர் அட்ரஸ் கிளியர்லி. உங்கள் அட்ரஸை கிளியராக எழுதுங்க. இந்த இடத்துல எழுதுகிற மீனிங் வருது. அடுத்து த போலீஸ் புட் டவுன் த ப்ராட்டஸ்ட். போலீஸ் வந்து ப்ராட்டஸ்ட்டை நிறுத்தினாங்க, அடக்குனாங்க. அந்த மீனிங் இந்த சென்டென்ஸில் வருது. அடுத்து ஹீ புட் டவுன் த ஃபோன். அவன் ஃபோனை கீழே போட்டான். அந்த மீனிங் இந்த சென்டென்ஸில் வருது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தே ஹேட் டு புட் டவுன் த டாக். அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு, அதனால அந்த நாயை கொல்ல வேண்டியதா இருந்தது. ஹேட் டுங்கிறப்ப கொல்ல வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த ப்ராபப்க்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். த மோடி கவர்மெண்ட் ஹேசன்ட் டன் எனிதிங் டு ப்ராப் அப் த எக்கானமி. பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்யலை. இப்போ இந்த ப்ராப்பப்கே இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பட் ஹிம் அப் டியூரிங் ஹிஸ் டிஃபிகல்ட் டைம்ஸ். அவனோட டிஃபிகல்ட்டான டைம்லையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவனை என்கரேஜ் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, தூக்கி விட்டாங்க. இந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை தவிர வேறு எந்த வேர்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.